ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். தியான வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே வெள்ளியானது புடமிடப்படுகிறது குகையிலே என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவ்விதமாக புடமிடாது விட்டால் அந்த வெள்ளியினாலே பிரயோஜனமில்லை என்பதையும் நாம் பார்த்தோம். வெள்ளியானது மண் குகையில் மீண்டும் மீண்டும் புடமிடப்படுகின்ற பொழுது அதிலே பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்கும் புடமிடுதல்களின் மூலமாக நமக்கு பல ஆசீர்வாதங்கள் உண்டாகின்றன. அவைகளை குறித்து தான் இன்றும் நாளை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால் அழுக்குகள் அல்லது அசுசிகள் நீக்கப்படுகிறது. சுரங்கத்தினின்று வெட்டியெடுக்கப்படும் தாது பொருளாகிய வெள்ளியானது வெளியேற பெற்றதொரு உலோகமாக இருப்பினும் அதிலே பலவிதமான அசுசிகள் அல்லது அழுக்குகள் அசுத்தங்கள் காணப்படும். அது புடமிடப்படுகின்ற பொழுது அவை அதினின்று அகற்றப்படுகின்றன. அருமையான தேவப்பிள்ளையே, நீங்களும் நானும் ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் வெள்ளியோடு சேர்ந்திருக்கும் அழுக்குகள் போல அசுசிகள் போல சிற்சில பாவக்கிரியைகளும் பாவ சுபாவங்களும் ஆகிய பொல்லாப்புகள் நம்மில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடும். அதைத்தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பரிசுத்த மார்க் 7ஆம் அதிகாரத்திலேயும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவை ஆவிக்குரிய பிரகாரமான நம் விலை மதிப்பை குறைத்து விடக்கூடியவைகளாக இருக்கிறபடியினாலே அவைகள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஆகவே அவற்றை நம்மை விட்டு அகற்றி நம்மை மிகவும் விலையேற பெற்றவர்களாக மாற்றும்படியாக சில சோதனைகளாகிய புடமிடுதல்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அவ்விதமான சோதனைகளை நீங்களும் நானும் நல்ல மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்டு அவற்றின் வழியாக அவர் நம்மில் செய்யும் பரிசுத்தமாக்குதலின் கிரியைக்கு நம்மை முழுமையுமாய் ஒப்புக் கொடுப்போம் என்றால் நம்மிலிருந்து அகற்றப்பட வேண்டிய அசுசிகள் அகற்றப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படுவோம். மாறாக அந்த புடமிடுதல்களுக்கு நாம் எதிர்த்து நிற்போம் என்றால் நம்மை விலையேற பெற்றவர்களாக மாற்றும்படி அவர் மேற்கொள்ளுகின்ற பிரயாசங்கள் அனைத்தும் வீணாகி நாம் தள்ளுபடியான வெள்ளி என்று பெயர் பெறுவோம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்றுப்போகவில்லை, அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள், கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சந்தர்ப்பத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை நோக்கி நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்பதாக எரேமியாவின் மூலமாக 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு நமக்கு ஒரு ஆழ்ந்த நெருங்கிய ஐக்கியம் உண்டா? அல்லது நம்முடைய மனது சில விஷயங்களில் அவருடன் இசைந்து போகக்கூடாமல் அவரை விட்டு பிரிந்து போயிருக்கிறதோ? உன் ஆண்டவரை பற்றும் பயம் எப்பொழுதும் முன்னிலை உண்டாகட்டும். நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்பதாக நீதிமொழிகளின் ஆக்கியோன் 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கூறுகிறார். நீ மெய்யாய் அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு பிள்ளையாய் இருப்பாய் என்றால் நீ தீமையை, பொல்லாப்பை, பொல்லாங்காய் தோன்றுகிறவர்களையும் கூட விட்டு விலகி ஜீவிப்பாய். மேலும் கடந்த நாட்களில் நம்மை சீர்படுத்தும்படி தேவன் நல்ல நோக்கத்தோடு நம்முடைய வாழ்வில் அனுமதித்த சோதனைகளில் நாம் நம்மை தாழ்த்தி சுத்திகரித்து கொள்வதற்கு பதிலாக முறையிடுதல், முறுமுறுப்பு, எரிச்சல், கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணுதல், அவிசுவாசம் போன்ற பொல்லாப்புகளுக்கு நம்முடைய ஜீவியத்தில் இடமளித்திருப்போம் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்றே மனம் திரும்பும்படியாக அவரிடமாய் அவரை நோக்கி வருவோம். அப்பொழுது நீங்களும் நானும் மேன்மையடைய முடியும். நீங்களும் நானும் தள்ளுண்டு போவதில்லை. அடுத்தபடியாக வெள்ளி புடமிடப்படுகின்ற பொழுது காணப்படுகின்ற ஒரு மாற்றம் என்ன? களிம்புகள் நீக்கப்படுகின்றன.
களிம்புகள் அகற்றப்படுகின்றன. நீதிமொழிகள் 25:4 பார்ப்போம் என்றால், வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் என்று இங்கே ஆக்கியோன் கூறுகிறதை பார்க்கிறோம். வெட்டி எடுக்கப்பட்ட தாது பொருளாகிய வெள்ளியில் குறைவான விலை மதிப்புள்ள மற்ற பல உலோகங்கள் பற்றி சேர்ந்திருக்கும். அவை களிம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் ட்ராஸ் என்று சொல்வார்கள். அவை அதன் விலை மதிப்பை குறைத்துவிடும். அவ்விதமாகவே பொய்யான மாயையாயிருக்கிற மாம்சீக பற்றுகளும் லௌகீக பற்றுகளும் நம் ஆவிக்குரிய தரத்தை குறைத்து நாளடைவில் நம்மை அழித்துவிடும். எந்த ஒரு மனிதரின் பேரிலோ யாதொரு பொருளின் மீதோ நம்முடைய இருதயம் பற்றுதலாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்பதாக கூறுகிறார். ஆகான் விலை உயர்ந்த பொருட்களின் மேலும், சிம்சோன் அந்நிய ஸ்திரீகளின் மேலும், ஒர்பாள் தன் ஜனத்தின் மேலும், தன் தேவர்கள் பேரிலும், கேயாசி உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களின் மேலும், தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலும் பற்றுதலாயிருந்த நிமித்தமாக இவர்கள் தங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டியதாயிருந்த மேன்மைகளை இழந்து தேவ சமூகத்திற்கும் தேவ ஆசீர்வாதங்களுக்கும் அந்நீராகி விட்டார்கள். அருமையான சகோதரா சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நிலையில் இருப்போம் என்றால், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று கர்த்தரை நோக்கி கதற வேண்டும். மேலும் விலையேற பெற்றதாக இருக்கிற நம்முடைய ஆத்துமாவானது இழிவானவைகளும் விலை மதிப்பற்றவைகளும் கீழ்த்தரமானவைகளுமான தீழ்ப்பானவைகள் யாவற்றின் என்று பிரித்தெடுக்கப்பட வேண்டியது வெகு அவசியமாகும். நம்மிலுள்ள விலை மதிப்பற்ற சிந்தைகள், வார்த்தைகள், நடக்கைகள், பழக்கங்கள், சுபாவங்கள் ஆகியவற்றின் என்று நம்மை பிரித்தெடுக்கும்படி கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் செயல்படும் போது நாம் அவருக்கு இணங்கி ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நாம் மிகவும் விலையேற பெற்றவராகி அவருடைய வாய்போல் இருப்போம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 15:19 வாசித்து பாருங்கள். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது என்பதாக நீதிமொழிகளின் ஆக்கியோன் 10:20 கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வெள்ளி களிம்பாயிற்று. ஆனாலும் நம் களிம்பு நீங்க நம்மை சுத்தமாய் புடமிட்டு நம்முடைய ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு அப்புறமாக அவர் சொல்லுகின்ற காரியம், விதமாய் நீக்கப்படுகின்ற பொழுது நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெற்றாய் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 1:22, 25, 26 வாசித்து தியானியுங்கள். தேவன் புடமிட உன்னை அனுமதிக்கின்ற பொழுது உன்னுடைய மேன்மைக்காக நன்மைக்காக ஆண்டவர் செய்கிறார். அவருக்கு நீ சுத்த களிம்பு நீக்கப்பட்டவனாக, நீ அசுசிகள் நீக்கப்பட்டவனாக அவருடைய வாய்போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வாய்போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை நீர் மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறீர். எங்களுடைய அசுத்தங்கள், அசுசிகள், ஆண்டவரே எங்களுடைய அழுக்குகள் எல்லாம் நீக்கப்படவும், எங்களிலே இருக்க களிம்புகள் எல்லாம் முற்றுமுடி எங்களை விட்டு அகற்றப்படவும், அப்பா நாங்கள் உம்முடைய வாயாக, அப்பா உம்முடைய சாட்சிகளாக, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அறியப்படவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை சுத்திகரியும், புடமிட்டு உமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.